இதுதாங்க அரசபுரி நாடு. பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இந்த நாட்டுல நீர் வளம், மண் வளம், எல்லா வளமும் இருக்கு. ஆடு மாடு கோழின்னு எல்லா கால்நடையும் இருக்கு. இந்த நாட்டோட அரசரும் மிகப்பெரிய மக்கள் நலன் விரும்பி. ஆனாலும் இந்த நாட்டில் இருக்க மக்கள் சந்தோஷமாகவே இல்லை. அமைச்சரே, அரசர் எங்க? நாங்க அரசரை பார்க்கணும். இப்ப நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு அரசர் என்னதான் தீர்வு காண போறாரு? ஒரு நாட்டில் வாழற மக்களோட உடைமைக்கு ஏதாவது பிரச்சனைனா பரவாயில்ல, அந்த நாட்டில் வாழற மக்களோட உயிருக்கே பிரச்சனைனா அந்த மக்கள் இரவு நேரத்தில் எப்படி நிம்மதியா தூங்குவாங்க சொல்லுங்க? அமைச்சரே, இவர் இவ்வளவு கோபமா பேசுறாருன்னு தப்பா நினைக்காதீங்க. இவர் வச்சிருந்த பசுமாட்டை நேத்துல இருந்து காணோம். அந்த பசுமாட்டை இவரு குடும்பத்துல ஒரு ஆளாதான் நினைச்சிட்டு இருந்தாரு. இதுக்கும் கண்டிப்பா அவன்தான் காரணமா இருப்பான். அவனை தடுக்க அரசர் என்னதான் பண்ண போறாரு? அமைச்சரே, அரசரை ஏதாவது சீக்கிரமா பண்ண சொல்லுங்க. தினமும் உயிருக்கு பயந்து இந்த நாட்டுல வாழ முடியாது. இப்படியே போனா இந்த நாட்டை விட்டு போறது தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல என்று கூறிவிட்டு இருவரும் அங்கிருந்து சென்று விட்டனர். அரசே, நாட்டு மக்களை பாதுகாக்க உங்களால் ஆன முயற்சியை பண்ணிட்டு தான் வரீங்க. அது மட்டும் இல்லாம மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு வரி விலக்கு விதிச்சிட்டீங்க. ஆனாலும் மக்கள் உங்க மேல கோவப்படுறாங்க. நம்ம நாட்டு மக்கள் மேல எந்த தவறும் இல்லை. இப்போ எல்லாரும் ரொம்ப பயத்துல இருக்காங்க. நானும் என்ன பண்றது, நம்ம நாட்டில் இருந்த சிறந்த வீரர்களையும் அனுப்பி பார்த்துட்டேன். பத்தாததுக்கு பக்கத்து நாட்டில இருந்தும் சிறந்த வீரர்களை வரவழைச்சு அவங்களுக்கு பொண்ணும் பொருள் எல்லாம் கொடுத்து அவங்களையும் அனுப்பி பார்த்தேன். ஆனால் யாரும் திரும்ப வரலை. நம்ம நாட்டில் இருந்த கால்நடையெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அது பத்தாததுக்கு இப்போ ஒரு சில மக்கள் வேற காணாமல் போகிறாங்க. இப்படியே போனால் இந்த நாடு சுடுகாடாக மாறிடும். நான் எப்படி இதெல்லாம் சரி கட்டுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் கூறுவதும் சரிதான் அரசே. நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டோம். இதுக்கு மேல கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். நாட்டு மக்கள்ல இருந்து அரசர் வரைக்கும் எல்லாரும் இவ்ளோ கவலைப்பட காரணம் இவன்தான். இவன் பேரு ரத்தப்பிந்து. இவன் இந்த நாட்டோட அடர்ந்த காட்டுல இருக்கிற மிகப்பெரிய அசுரன். இவனுக்கு மிகவும் பிடித்த உணவு கால்நடைகள்தான். இவனுக்கு பசியின் வந்துட்டா ஒரே சமயத்துல 3 மாடு 4 ஆடுன்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல விழுங்கிடுவான். இவனால இந்த நாட்டுல இருக்க கால்நடைகள் பாதியா குறைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவனை கொல்லணும்னு போன பல வீரர்கள் இவன் கையால இறந்து போயிட்டாங்க. இவ்ளோ நாள் கால்நடைய மட்டும் கொன்னு உணவா உட்கொண்டு வந்த ரத்தப்பிந்து இப்போ அந்த நாட்டு மக்களையும் கொன்னு உணவா உட்கொள்ள ஆரம்பிச்சான். நடப்பது அனைத்தையும் பார்த்து வேதனை அடைந்த அரசர் தானே அந்த அசுரனை நேரடியாக எதிர்த்து நாட்டு மக்களுக்காக உயிர் தியாகம் செய்யவும் முற்பட்டார். அரசே, தாங்கள் இப்போது எடுத்திருக்கும் முடிவு தங்கள் உயிரை மட்டுமே எடுக்கும். ஆனால் இதால் நாட்டு மக்களுக்கு எந்தவித பயனும் விளையாது. யார் நீங்க? உங்களை இது வரைக்கும் இந்த நாட்டில் நான் பார்த்ததே இல்லை. என்னோட பெயர் ரிஷிமுனி. நான் தொலைதூர தேசத்திலிருந்து இங்க வரேன். உங்க நாட்டில் நடக்க பிரச்சனையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணதான் நான் உங்க நாட்டுக்கு வந்திருக்கேன். முனிவரே, எங்க நாட்டில் நாங்க மிகப்பெரிய அசுரனை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். அந்த அசுரனை எதிர்த்த எங்க நாட்டில் இருக்க மிகப்பெரிய வீரர்கள்லாம் இறந்துட்டாங்க. ஆனா நீங்களோ ஒரு முனிவர், நீங்க எப்படி அந்த அசுரனை எதிர்த்து சண்டை போடுவீங்க? உங்க நாட்டில் இருக்க வீரர்கள் மட்டும் இல்ல அரசே, இந்த உலகத்துல இருக்க எந்த வீரனை கொண்டு வந்து அந்த அசுரம் கூட மோத விட்டாலும் அந்த அசுரம் தான் ஜெயிப்பான். அந்த வீரன் கண்டிப்பா இறந்துதான் போவான். அப்புறம் எப்படி முனிவரே அந்த அசுரனை ஜெயிக்கிறது? அரசே, நான் என்னுடைய தவ வலிமையால உணர்ந்தது என்னன்னா, அந்த அசுரனை வீழ்த்தக்கூடிய வீரன் உங்க நாட்டுக்குள்ளே தான் இருக்கான். முனிவரே, யார் அந்த வீரன் சொல்லுங்க. இப்பவே அந்த வீரனை தயார்படுத்தி அந்த அசுரனை எதிர்க்க அனுப்புறேன். இந்த வீரன் யாருன்னு எனக்கும் தெரியாது. உங்க நாட்டுக்குள்ளதான் அந்த வீரன் இருக்கான். ஆனா அவனை நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். அப்படியே கண்டுபிடிச்சாலும் உடனே அந்த வீரனை அந்த அரக்கனை எதிர்க்க அனுப்ப முடியாது. நான் கொஞ்சம் அவனை தயார்படுத்தணும். முனிவரே, நான் எங்கள் நாட்டுடைய போர்ப்படையில் இருக்க வீரன்ல இருந்து என்னுடைய ரகசிய காவல் படையில் இருக்க வீரன் வரைக்கும் எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன்.
ஆனா அந்த வீரன் இவங்கள யாருமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் அந்த வீரன் யாருதான்? அரசே, அவன் ஒரு போர்ப்படை வீரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரு சாதாரண குடிமகனாக கூட இருக்கலாம். என்று கூறிய முனிவர் திடீரென எதையோ உணர்ந்தார். அப்பொழுது அங்கு படுத்திருந்த ஒரு நபரை பார்த்தார். அரசே, இந்த நபர் யார்? இவர் பெயர் என்ன? முனிவரே, இவன் பெயர் சந்திரசேகரன். இவன் என் அரண்மனையில்தான் பணிபுரிகிறான். அரசே, நாம் கண்டுபிடித்து விட்டோம். இவன்தான் நான் தேடி வந்த வீரன். முனிவரே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவன் ஒரு சாப்பாட்டு ராம. இவன் வேலை செய்யறதே சாப்பாட்டுக்கு தான். இவன் வருவான், அரண்மனையில் வேலை செய்வான், அதுக்கான கூலியை வாங்கிப்பான், திரும்ப இந்த மாதிரி நாட்டுக்குள்ள வந்து படுத்து தூங்கிடுவான். மற்ற எதுவும் இவன் பண்ண மாட்டான். மற்ற எதுவும் இவனுக்கு தெரியாது. முனிவரும் அரசரும் பேசிக்கொண்ட சத்தத்தால் கண் விழித்துப் பார்த்தான் சந்திரசேகரன். அரசர் இங்க என்ன பண்றாரு? மன்னிச்சிடுங்க அரசே, நீங்க வந்ததை நான் பார்க்கல. ஆமா அரசே, இவர் யார்? பார்க்க முனிவர் மாதிரி இருக்காரு. சந்திரசேகரா, இவர்தான் ரிஷி முனிவர். இவர் நம் நாட்டில் அட்டகாசம் செய்யும் அசுரனை எதிர்க்க ஒரு வீரனை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படியா அரசே? முனிவரே, அந்த அசுரனே எதிர்க்கிற அளவுக்கு பலம் கொண்ட வீரன் எங்க நாட்டுல இருக்கானா என்ன? இருக்கான் சந்திரசேகரா. அப்படியா? அந்த வீரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன? யார் அந்த வீரன்? எங்க இருக்கிறான்? கண்டுபிடிச்சாச்சு சந்திரசேகரா. அந்த வீரன் இங்கதான் இருக்கான். கண்டுபிடிச்சாச்சா? ஆனா இங்க நீங்க நானு அரசர் தான் இருக்காரு. அப்போ அரசர் தான் அந்த வீரனா? அந்த அசுரனை வீழ்த்துற அளவுக்கு பலம் எங்க அரசர்கிட்ட தான் இருக்கா? இல்லை சந்திரசேகரா, அந்த வீரன் நீதான். எது? நான் வீரனா? முனிவரே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னை ஆளை பார்த்து நான் ஏதோ பெருசா சண்டை போடுவோன்னு நினைச்சிட்டீங்க. எனக்கு சாப்பிட்றது தூங்குறது இதை தவிர வேற எதுவும் தெரியாது. நான் போயிட்டு அந்த அசுரனை எதிர்க்கிறதா? நான் போய் அந்த அசுரனை எதிர்த்தனா சாப்பாடை விரும்பி சாப்பிட்ற என்ன அவன் சாப்பாடா சாப்பிட்ருவான். சரி, நான் பண்ணது தப்பு தான். அப்பப்போ உங்களுக்குன்னு தயார் பண்ணுற அறுசுவை உணவில் கொஞ்சம் ஆசையில எடுத்து சாப்பிட்ருவேன். அதுக்காக என்னை இப்போ அசுரனுக்கே நீங்கள் பலி கொடுக்கலான்னு பார்க்குறீங்களா? நான் அரண்மனையிலே முழு நேரமும் இருக்கேன். எனக்கு நீங்கள் வருமானம் எதுவும் தரவும் தேவையில்லை. 3 வேளை சாப்பாடு போட்டால் போதும். தயவு செஞ்சு என்னை அந்த அசுரன் எதிர்க்க மட்டும் அனுப்பாதீங்க அரசே. என்று சந்திரசேகரன் பயத்தில் ஏதேதோ உளறினான். என்னை மன்னிச்சிடு சந்திரசேகரா. எனக்கு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற கடைசி நம்பிக்கை இந்த முனிவர் தான். அதனால் அவர் சொன்ன பேச்சை நான் மீற போகிறதில்ல. நீ அவர் கூட போய் தான் ஆகணும். போக மறுத்தனா உனக்கு நான் ஒரு தண்டனை கொடுத்துருவேன். உனக்கு 3 வேளை உண்ண உணவும் கிடைக்காது, குடிக்க தண்ணியும் கிடைக்காது. நீ பசியிலேயே வாடி கடைசியில் மரணத்தை தழுவுற மாதிரி இருக்கும். நீ இந்த முனிவர் கூட போகலனா கண்டிப்பாக உனக்கு இந்த தண்டனை நிறைவேற்றுவேன். எது? உணவு கொடுக்க மாட்டீங்களா? அப்படின்னா பட்னியாக இருந்து சாகிறதுக்கு ஒரே நாளில் அந்த அசுரனை எதிர்த்து நான் செத்து போகிறேன். சரி, நான் இந்த முனிவரோட போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. நான் அந்த அசுரனை எதிர்க்கிற வரைக்கும் எனக்கு கொடுக்குற உணவு உங்களுக்கு பரிமாறுற அறுசுவை உணவாக தான் இருக்கணும். இந்த நிபந்தனைக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த முனிவர் கூட போகிறேன். சரி சந்திரசேகரா, இன்னையிலேருந்து உனக்கு கொடுக்குற உணவு நான் சாப்பிட்ற அதே அறுசுவை உணவாக தான் இருக்கும். அரசே, நான் சந்திரசேகரனை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறேன். நீங்கள் அரண்மனைக்கு போங்க. சந்திரசேகரனோட பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட திட்டம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். அதன் பிறகு நீங்கள் நான் சொன்னபடி செஞ்சால் மட்டும் போதும் என்று கூறிவிட்டு முனிவரும் சந்திரசேகரனும் அங்கிருந்து சென்றனர். சந்திரசேகரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு அந்த அசுரனை எதிர்க்க நான் முழு பயிற்சி தரப்போகிறேன். இன்னையிலிருந்து நான் உன்னுடைய குரு. ஆமாம், பொல்லாத குரு. வயசான காலத்தில் ஏதாவது மரத்துக்கடியில் உட்காந்து தவம் பண்ணுறதை விட்டுட்டு அசுரனை எதிர்க்கிறேன்னு வந்து என்னையும் கூப்பிட்டு போகிறாரு இந்த ஆள். எங்கே இந்த அசுரனை எதிர்க்கவா போகிறோம்? அந்த அசுரனை தூக்கி போட்டு மிதிக்க போகிறான். இந்த ஆள் பயந்துட்டு எங்கேருந்து வந்தானே அங்கேயே ஓட போகிறான். இதான் நடக்க போகுது. இருவரும் காட்டுக்குள் சென்றனர். அன்றிரவு சென்றது. மறுநாள் விடிந்தது. சந்திரசேகரா, எழுந்திரு. முனிவரே, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். இப்போ எழுந்தேன்னா எனக்கு பசிக்கும். அரண்மனையிலேருந்து உணவு வந்ததுன்னு சொல்லுங்க, நான் எழுந்திருக்கிறேன். சந்திரசேகரா, அரண்மனையிலிருந்து உனக்கு வர வேண்டிய உணவு வந்துடுச்சு.
எழுந்து அதை சாப்பிட்டுட்டு வா, பயிற்சி ஆரம்பிக்கணும். அம், 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 அம். ஆஹா, அருமையான உணவு. இவ்வளோ சுவை, இவ்வளோ சுவை. இந்த மாதிரி உணவை நான் இவ்வளோ நாள் முழுசாக சாப்பிடாம விட்டுட்டேன். இதுக்கப்புறம் அந்த அவசரம் என்னை கொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் நிம்மதியாக சாவேன். நீண்ட நேரம் ஆகியும் சந்திரசேகரன் பயிற்சிக்கு வராததால் முனிவர் இங்கு வந்து பார்த்தார். சந்திரசேகரன் மறுபடியும் உறங்குவதை பார்த்து எதுவும் பேசாமல் முனிவர் அங்கிருந்து சென்று விட்டார். அனைத்து உணவையும் நன்றாக உண்டுவிட்டு உண்ட மயக்கத்தில் சந்திரசேகரன் மறுபடியும் உறங்க ஆரம்பித்தான். 2வது நாளும் சந்திரசேகரன் அதையே செய்தான். மூன்றாவது நாள் வழக்கத்தை விட சந்திரசேகருக்கு உணவு வர தாமதமாகியது. முனிவரே, எனக்கு வர வேண்டிய சாப்பாடு எங்க? நாங்கள் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன், சாப்பாடே வரல. சாப்பாடெல்லாம் இங்கே இருக்கு. என்ன சாப்பாடு வந்தால் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு எவ்வளோ பசிக்குது தெரியுமா? சந்திரசேகரா, இதுக்கப்புறம் உனக்கு அறுசுவை உணவு இல்லை, உனக்கு உணவே கிடையாது. ஏன் எனக்கு உணவு கிடையாது? உனக்கு அரண்மனையிலிருந்து அறுசுவை உணவு கொடுக்கறது அந்த அசுரனை எதிர்க்க பயிற்சி பண்ணதான், படுத்து படுத்து தூங்குறதுக்கு இல்லை. அதனால உனக்கு இன்னைக்கு உணவு கிடையாது. பெரியவரே, நான் மரியாதையாக சொல்கிறேன், ஒழுங்காக எனக்கு வழி விடுங்க, இல்லைனா முனிவர்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னால முடிஞ்சா என்னை மீறி வந்து அந்த சாப்பாடு எடுத்துக்கோ. நானும் வயசான முனிவர்னு பொறுமையாக இருந்தால் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. உனக்கு இவ்வளோ தைரியம் இருக்கும், உன்னோட குருவையே தாக்க வர? என்னை மன்னிச்சிடுங்க குருவே, எனக்கு ரொம்ப பசி எடுத்தது. என்னோட பசி என் கண்ணை மறைச்சிருச்சு. அதனால் நீங்கள் யாருன்றதை நான் மறந்துட்டேன். அதனால தான் அவங்கள தாக்க வந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. சந்திரசேகரா, உனக்கு சாப்பாடு வேணும்னா நான் சொல்றபடி நீ பயிற்சி பண்ணி ஆகணும். அப்பதான் உனக்கு இந்த சாப்பாடு நான் கொடுப்பேன். அன்றிலிருந்து சந்திரசேகரன் முனிவருடன் சேர்ந்து தன் பயிற்சியை மேற்கொண்டான். பயிற்சி நிறைவடையும் காலம் வந்தது. சந்திரசேகரன் இரத்த பிந்து அசுரனை எதிர்க்கத் தயாராகிவிட்டான் என உணர்ந்த முனிவர் அரண்மனைக்குச் சென்று, அரசே, சந்திரசேகரன் அந்த ரத்த பிந்து அசுரனை எதிர்க்க தயாராயிட்டான். நாளைக்கு நானும் சந்திரசேகரனும் அந்த ரத்த பிந்து அசுரனை எதிர்க்க அவன் இடத்துக்கே போறோம். நீங்க நாளைக்கு நம்ம நாட்டு மக்கள் யாரும் அந்த காட்டு பகுதிக்கு வரக்கூடாதுன்னு உத்தரவு போடுங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு சின்ன திட்டம் இருக்கு. உங்க அரண்மனை காவலாளிங்கிட்ட என்னோட திட்டத்தை சொல்லி அதை மட்டும் நிறைவேற்ற சொல்லுங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு முனிவர் சந்திரசேகரன் இருக்கும் இடத்திற்கு சென்றார். சந்திரசேகரா, உனக்கு அமுதவானத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியும் குருவே, அது அவ்வளோ எளிதாக கிடைக்காத ஒரு வகையான பழச்சாறு. அதை மிகப்பெரிய மகாராஜாக்கள் மட்டும்தான் குடிப்பாங்க. நம்ம நாட்டு அரசரே இது வரைக்கும் ஒரு 2 முறை தான் அதை குடிச்சிருப்பாரு. எனக்கு அதை குடிக்கணும்னு என்னுடைய பல நாள் கனவு. ஆமாம், ஏன் இப்போ அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க? அதுவா சந்திரசேகரா, நீ அந்த ரத்த பிந்து அசுரனை எதிர்க்க போறல்ல, அதுக்காக உனக்கு பரிசா தரத்துக்கு அந்த அமுதபானத்தை அரசர் ரொம்ப கஷ்டப்பட்டு வர வச்சிருக்காரு. அத இங்க கொடுத்து அனுப்பியிருக்காராம். நாம அந்த அசுரனை கொன்னுட்ட பிறகு அந்த அமுதபானம் உன் கைக்கு வந்து சேரும். அரண்மனை காவலாளி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானா. குருவே, நாம கொஞ்ச நேரம் காத்திருந்து அந்த அமுதபானத்தை குடிச்சிட்டு அப்புறம் அந்த ரத்த பிந்து எதிர்க்க போனா என்ன? சந்திரசேகரா, இன்னும் நம்ம தாமதிச்சோன்னா அந்த ரத்த பிந்து நாட்டுக்குள்ள போயிடுவான். நம்ம அங்க போய் அவனை எதிர்க்க முடியாது. அங்க போய் அவன்கிட்ட நம்ம சண்டை போட்டா நம்ம நாடும் சேதமடையும். நம்ம இந்த காட்டுக்குள்ள அவனை எதிர்க்கிறது தான் சரி. சரி குருவே, நீங்க சொல்றதும் சரிதான். வாங்க, இன்னையோட அந்த ரத்த பிந்து அசுரனுக்கு ஒரு முடிவு கட்டலாம்.
என இருவரும் முடிவு செய்து அந்த இரத்தப்பிந்து அசுரனை அழிக்கப் புறப்பட்டனர். இவர்கள் இருவருக்கும் இரத்தப்பிந்து அசுரனுக்கும் இடையே சண்டை ஆரம்பித்தது. சண்டை அதிதீவிரமாக நடைபெற்றது. ரத்த பிந்து, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். ஆ! இரத்தப்பிந்து அசுரனை தாக்கிய முனிவர் அதன் பிறகு அங்கு அடிபட்டு கீழே விழுந்து கிடந்த சந்திரசேகரனை எழுப்பி அழைத்துக் கொண்டு வேறு இடத்திற்கு சென்றார். அந்த இரத்தப்பிந்து அசுரனும் அவர்களை விடாமல் துரத்திச் சென்றான். தங்களை கொல்ல வெறிகொண்டு துரத்தி வந்த அசுரனை பார்த்த முனிவர் அவனை சிறிது நேரம் சமாளிக்க ஒரு தடுப்பை உருவாக்கினார். நீங்க எல்லாம் எறும்புங்க மாதிரி உங்களுடைய மாயாஜால சக்தியை வச்சோம், உங்களுடைய பலத்தை வச்சோம் என்னை எதுவும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க 2 பேரும் சாக போறீங்க. தாங்கள் இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்றுக் கொண்டிருப்பதை உணர்ந்த முனிவர் சந்திரசேகரனிடம், சந்திரசேகரா, நான் உங்ககிட்ட முன்னதாவே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அரசர் அந்த அமுதபானத்தை முன்னதாவே கொடுத்து அனுப்பிட்டாரு. அதை எடுத்துட்டு வந்த காவலாளி அந்த அசுரம் கொன்னுட்டு அந்த அமுதபானத்தை எடுத்து அவன் கோகைக்குள்ள வச்சிருக்கான் பாரு. அதோ பாரு, தெரியுதா? அந்த கோப்பைக்குள்ளதான் அந்த அமுதபானம் இருக்கு. தனக்கென வந்த அமுத பானத்தை அசுரன் திருடியதால் கடும் கோபம் கொண்டான் சந்திரசேகரன். ஏய் ரத்தபிந்து, உனக்கு இவ்வளோ தைரியம் இருந்தா அரசர் எனக்கு கொடுத்து அனுச்ச பழசாரை எடுத்து நீ வச்சுப்ப. இதுக்காகவே உன்னை நான் கொல்றேன். எனக்கு பழசாறு எல்லாம் குடிக்க பிடிக்காது. எனக்கு ரத்தத்தை குடிக்க தான் பிடிக்கும். இப்போ உன்னோட ரத்தத்தை தான் நான் குடிக்க போறேன். யார் ரத்தத்தை குடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்தா வாங்கிக்கோ. என் பழசாரை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, அசுரனா இருந்தாலும் சரி. இந்தா வாங்கிக்கோ. இதையும் வாங்கிக்கோ, இதையும் வாங்கிக்கோ. சந்திரசேகரன் வெறிகொண்டு இரத்தப்பிந்து அசுரனை தாக்கினான். சந்திரசேகரனின் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாத இரத்த பிந்து சரிந்து கீழே விழுந்து இறந்தான். ஐயோ, கோப்பை கீழே சாஞ்சி கிடக்குது. ஆனா அதுல எந்த பழசாரும் இல்லையே, வெறும் கோப்பை மட்டும்தான் இருக்கு. ரத்த பிந்து முன்னாடியே அதை குடிச்சிட்டானா? இல்லை சந்திரசேகரா, அதில் எந்த பழசாரும் இல்லை. அது வெறும் கோப்பைதான். இது என் திட்டத்தில் ஒரு பங்கு. சண்டை போடும் பொழுது இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை கோபப்படுத்த நான் தான் இந்த திட்டத்தை தீட்டினேன். அரசரிடம் கூறி ஒரு வெறும் கோப்பையை இங்கு எடுத்து வந்து வைக்க சொன்னேன். திட்டம் சரியாக செயல்பட்டது. அதனால்தான் நீ வெறி கொண்டு இரத்த பிந்து அசுரனை தாக்கினாய். தற்போது அவன் இறந்து போனான். என் திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. குருவே, நீங்கள்தான் என்னை நன்றாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனாலும் உங்க திட்டத்துல நானும் ஏமாந்துட்டேன். இரத்தப்பிந்து இறந்த செய்தியை கேட்டு நாட்டு மக்களும் அரசரும் மிகவும் சந்தோஷமடைந்தனர். அதன் பிறகு நாட்டு மக்கள் இரத்தப்பிந்து அசுரனின் தொந்தரவு இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தனர். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.